டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன் இன்றைக்கு 25ஆம் தேதி. இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தின் டிசிசி மீட்டிங் நடந்தது. அதில் கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலம் 3 மணித்தியாலமாக நடந்த கூட்டம். அவை அது முழுக்க நீங்கள் பாத்திரத்துக்குரிய சாத்தியக்கூறுகள் சரியான குறைவு. அவை அதில் ஒரு சமரி 10 நிமிஷத்துல சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைய தினம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சரும் ஆகிய சந்திரசேகர் அவர்களுடைய தலைமையில இந்த கிளிநொச்சி மாவட்டத்துக்குரிய அபிவிருத்தி குழு கூட்டம் செயலாளர் முரளிதரன் அவர்களுடைய ஒருங்கிணைப்புல இந்த மீட்டிங் நடைபெற்றது. இதுல என்னென்றால் இன்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கதைக்கப்பட்ட விடயங்கள்ல முதலாவது விடயம் இந்த மண் அகழ்வு தொடர்பானது. இந்த மண் அகழ்வு தொடர்பான விடயங்கள் கதைக்கப்படுகின்ற நேரத்துல ஒரு விடயம் சுட்டிக்காட்டப்பட்டது. போன தடவை நான் இந்த டிசிசி மீட்டிங்கு போன தடவை கிளிநொச்சிக்கு நான் வர முடியாமல் போயிட்டது. போன தடவை என்னால் போயிடாம அவை அதில் ஒரு முடிவெடுக்கப்பட்டது என்னென்றால் இந்த மண் அகழ்வு தொடர்பான விடயத்தை பிரதேச சபைட்ட அது தொடர்பாக கொடுப்பது தொடர்பாக கதைக்கப்பட்டிருக்கிறது. அவை இந்த தடவை அங்கே ஆற்றுப்படுக்கைகள்ல நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு 6 பெரும்பாலும் இந்த இரணமடுவுல இருந்து வருகின்ற இந்த தண்ணீர் படுக்கைகள்ல இருக்கிற இந்த மண்களை அள்ளி பத்திரமாக கொண்டு போய் பிரதேச சபையிடம் சேர்ப்பது தொடர்பாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. நான் போன தடவை இல்லை. அந்த பிரதேச சபை யாருகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா முழுக்க ஸ்ரீதரன் போன்ற மண் கடத்தல்காரர்கள் தான் அந்த பிரதேச சபை இருக்கிறது. வேளமாயிலன் போன்ற கொத்துரடிக்காரர்கிட்ட தான் அந்த பிரதேச சபை பொறுப்புகள் இருக்கிறது. பிரதேச சபை அவருடைய வசம்தான் இருக்கிறது. பிரதேச சபையில இந்த மாபெரும் ஊழல்வாதிகள்கிட்ட போன தடவை நான் நிக்கல. நான் நின்றிருந்தால் அதை அனுமதிச்சிருக்க மாட்டேன். ஆனால் டிசிசி மீட்டிங் தொடர்பாக இந்த ஜிஏயும் சேர்ந்து ஜிஏனுடைய கண்காணிப்புல அந்த மண்ணை அள்ளி கொண்டே பத்திரமாக பிரதேச சபைகள்ல சேர்த்து அங்கே இருந்து ஜாட்டுக்கு காசுக்கு விநியோகிக்கிறது தொடர்பாக தான் போன முறை முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் மிகப்பெரிய ஊழலையும் பெரிய ஊழல் இதுதான் என்றால் உங்களுக்கு தெரியும். வேளமாயுதன் போன்றாக்கள் பிரதேச சபையில் இருந்தாண்டா ஜோதிச்சு பாருங்க என்ன நடக்கும்னு சொல்லி. ஸோ இன்றைய தினம் அது தொடர்பாக ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் ஒன்று நடந்தது. அதுல என்னடா இந்த வேளமாயுதன் அது தொடர்பாக காய்ச்சும் போது படாரண்டு என்னுடைய தந்தையை பற்றி இழுத்து தந்தையை சுட்டது தாங்கள் தான் என்றும் எங்கட அப்ப என் அப்பாவை சுட்டது தான் தங்களுடைய ஆக்கள் தான் என்றும் சொல்லியிருந்தார். அப்ப தொடர்பாக நான் கதைக்கின்ற போது எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் என்னுடைய மைக் ஆஃப் பண்ணி வச்சிருந்தார். அது ஒரு கெட்ட கேவலமான வேலை. இதாலதான் நான் இந்த என்பிபியை முழுமையா எதிர்க்கிறதுக்குரிய காரணம் என்னென்றால் ஒருவருடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய மைக்கை பிடுங்கி ஆஃப் பண்ணி வைக்கிற அளவுக்கு நான் நினைக்கல அமைச்சருக்கு அந்த அளவுக்கு தேவை இருந்திருக்குமெண்டு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால திட்டமிட்டபடி ஒருவருடைய தந்தையை பற்றி விமர்சிக்கப்பட்ட அப்ப கிளிநொச்சியில இருக்கிற சகல பேருக்குமே தெரியும். கிளிநொச்சியில போராட்டங்கள்ல இருக்கிற சகல பேருக்கு இருந்தாக்களுக்கு ஆயுதம் தூக்கின ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் என்னுடைய தந்தை யாருக்காக இருந்தவர் என்றால் இப்படியான அரசியலுக்கு வரும்போது கடைசியாக இந்த வேளமாதிகள் போன்ற விபச்சாரம் செய்கின்ற ஆண் விபச்சாரிகள் வேளமாதி வாயுதன் போன்ற ஒரு ஆண் விபச்சாரிகளுடைய வாயால ஒரு விடுதலை போராட்டத்துக்காக தன்னை அர்ப்பணிச்ச மனுஷன் காலில் காயம் அனஸ்தீசியா மயக்க மருந்து இல்லாமல் கால் வெட்டப்பட்ட பிறகு தேசிய தலைவரோட நடந்த மீட்டிங்ல எழும்பி அண்ணன் நீங்க என்னோட ஆயுதத்தை தாங்கோ நான் சாகும் வரைக்கும் அடிபட்டு சாவேன் என்று சொன்ன என்னுடைய அப்பாவை இந்த வேளமாயுதன் போன்ற விபச்சாரிகள் ஸ்ரீதரன் போன்ற விபச்சாரிகளுடைய அவருடைய வாயில இருந்து இதுதான் எங்களுடைய இயக்கத்துக்கு இன்றைக்கு இருக்கிற நிலைமை. எங்களுடைய இயக்கம் தேசிய தலைவர் பிரபாரன் பொட்டமான் சூசை என்பவர்களுக்குரிய தமிழ்ச்செல்வன் அண்மையில நான் பார்த்தேன். எங்களுடைய ஸ்ரீதரன் சிவஞானம் ஒரு படம் ஒன்றை போட்டிருக்கார். அவர் எங்கேயோ இணைப்பு வாத்தியாராக இருந்த நேரத்துல 2 காவல்துறை பாவனா ரஞ்சித் குமார் என்றது என்னுடைய அப்பாவுக்கு கீழே வேலை செய்வார். அப்பா கிளிநொச்சி பணிமன பொறுப்பாளராக இருக்கீங்க நினைக்கிறேன். ரஞ்சித் குமார் உயிரோடு இருக்கிறாரோ இல்லையோ தெரியாது. அவர் அதுக்குரிய பதில சொல்லுவார் நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்த்தா ரஞ்சித் குமார் அப்பாவினுடைய போக்குவரத்து பிரிவு பொறுப்பாளராக இருந்தவர். அந்த நேரத்துல இவர் தான் டீச்சரா இருக்கையில நம்மவர் காலம் எல்லாம் போட்டிருக்கிறான். ஏனென்றால் நான் சில நேரங்களை யோசிக்கிறேன் இந்த கிளிநொச்சியை காப்பாத்த கடவுளும் வந்தாலும் காப்பாத்த இல்லாத ஏனென்றா கடைசியா போராடின ஒருத்தனை போராடி தன் உயிரையும் கொடுத்து ஆமிக்காரர் கடத்தி கொண்டு போய் கொலை செஞ்ச ஒருவருடைய பேரை சொல்லி அப்பாவினுடைய பேரை என்னுடைய அப்பாவை
தாங்கள் தான் சுட்டுனாங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். எனக்கு அண்மையில வெளிநாட்டுல இருந்து எனக்கு இவர்கள் தொடர்பாக தகவல் சொல்ற அண்ணா அவரால் சொல்லியிருந்தேன். நான் அதை போடையில அவர் சொன்னார் என்ற வயசோட போட நான் போடையில என்றால் வேளமாயுதன் மற்றது இந்த கந்துவட்டி ஜீவன் இந்த 2 பேரும் வந்து கடைசி நேரங்கள்ல 6 கோடியோ 10 கோடி காசு இயக்கத்தினுடைய காசு இருந்ததாம். கடைசி நேரங்கள்ல இருந்த நேரங்கள்ல அதை வந்து கேட்டு வெறுட்டினதாக அந்த காசை திருப்பி இயக்கத்தினுடைய புலம்பெயர் நாட்டில் இருக்கிற கட்டமைப்புக்கு கேட்டு வெறுட்டினதாக ஒரு அண்ணா ஒரு ஆளுக்கு மேல வழக்குகள் போடப்பட்டு அந்த வழக்குகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது வந்து அவங்க வேளமாயுதனாக்கள் அந்த காசை கொடுக்க மாட்டேன் வேளமாயுதன் மற்றும் இந்த கந்துவட்டி ஜீவன் இந்த மாதிரியான ஆக்கள் இருக்கும் வரைக்கும் பொதுமக்கள் இவர்களுக்கு வாக்கு போடும் வரைக்கும் சிறிதரன் போன்ற ஆக்களுக்கு வாக்கு போடும் வரைக்கும் கிளிநொச்சி இப்படியே தான் இருக்கும். கிளிநொச்சியை தாண்டி ஒவ்வொரு தடவையும் நான் யாழ்ப்பாணம் போகின்ற சந்தர்ப்பத்துல உண்மையாவே கவலைப்படுறேன். என்னடா இந்த கிளிநொச்சி யாராவது ஒருத்தன் வந்து திருத்த மாட்டானான்னு. ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை 100% இல்லாமலே போய் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த நபர்கள் இப்படி ஒரு போராட்டத்துல பாதிக்கப்பட்ட போராட்டத்துக்கு உயிர் கொடுத்த ஒருத்தனை நோக்கி இவர்கள் இப்படின்னா நாளைக்கு பிரபாகரன் தேசிய தலைவர் பிரபாகரனை மதிவர்கள் சொல்லுவார்கள் விபச்சாரி என்று. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்டமை வச்சு கொண்டிருக்கிற இந்த வேளமாயுதன் போன்றார்களுக்கு நான் இந்த பயில அதுல கன நேரம் அடிபட்டு நான் அந்த மைக்கை தர சொல்லி நான் அதுக்கு பயில் சொல்லணும்னா ஆனால் அமைச்சர் சந்திரசேகரும் சார் வந்து அந்த மைக்கை வந்து ஓஃப் பண்ணி வச்சிருந்தவர் கதைக்க விடாம. சோ எங்களுக்கு இந்த விடயத்தை சொல்றதுக்கு எங்களுக்கு சொந்தமா மீடியா இருக்கு. இதுல நான் சொல்லுவேன் முதலாவது வந்து இந்த கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்ல கதைக்கப்பட்ட விடயங்கள்ல மிக பெரும் மோசமான விடயம் வந்து இந்த கரைச்சி பிரதேச சபை டைகளையும் மற்றது கண்டாவள பிரதேச சபைகளையும் இந்த மண்ணல்ல வந்து போன தடவை அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு போலீஸ்காரரை வந்து அவர் வேளமாயுதனே நீங்க பார்த்திருப்பீங்க அந்த வீடியோக்கள் வந்திருக்கு. போலீஸ்காரர் 5000 ரூபா கப்பம் வேண்டினாண்டு அவர் லஞ்சம் வேண்டினாண்டு சொல்லி போலீஸ்காரரை நோக்கி கதைக்கின்ற போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஈனத்தனமான செயல். என்னண்டா போலீஸ்காரரை கூட அவங்களை டிரான்ஸ்லேட் பண்றது இல்லை. நான் டிரான்ஸ்லேட் பண்ண பிறகு அந்த அரசாங்க மொழிபெயர்ப்பாளராக வந்து அங்களூரால் அவர் வந்து கடைசியா டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டு போனது. அந்த ஆள் கெனபேர் எனக்கு சொல்லி போட்டு போனேன்டா தம்பி உண்ட ஷர்ட்ல ஊத்த இல்லை இவனோட உடம்பு முழுக்க சேரு இவங்களோட கட்டி பிறல்றாண்டு. ஸோ நான் அதை பற்றி கதைக்க விரும்பல. அந்த கிளிநொச்சியில இப்போது மண்களவு வந்து சட்ட ரீதியாகப்பட்டிருக்கிறது. அதாவது வந்து வேளமாயுதன் போன்ற கள்ளர்களிடம் இந்த மண்களவு வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு காலம் உங்களுக்கு தெரியும் கிளிநொச்சி ஜமீன்தார் சிறிதரம் வரவே இல்லை. வந்திருந்தால் இந்த இரணைமடு கமக்கார அமைப்பு தொடர்பான கேள்விகளுக்கு இவர் பதில் சொல்ல வேண்டி வரும். சிறிதரன் வரவே இல்லை. என்னென்றால் நான் கவலைப்படுறேன் என்ன நினைச்சேன் சொன்னால் இன்றைக்கு கிளிநொச்சி நடந்த டிசி மீட்டிங்ல இந்த சிறியரன் என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் நபர் வரவே இல்லை. என்னடா அவருக்கு தெரியும் இங்கே நாங்கள் மிகப்பெரிய குடைச்சலோட கொடுப்போம் என்றால் இது 2வது விடயம். ஒன்று இந்த மண்ணல்றது தொடர்பான விடயம். அதை இந்த பிரதேச சபைகள்ல ஆனால் ஜிஏ அதை தான் பொறுப்பெடுக்கிறேன் தான் அதை தன்னுடைய உத்தியோகத்தர்களை விட்டு ஒழுங்கான முறையில நடப்பேன் என்று சொல்லி நடத்துவேன் ஜிஏ சொல்லியிருக்கிற அடிப்படையில மதிப்புக்குரிய அரசாங்க அதிபர்ல ஒரு மரியாதையும் இருக்கிறபடியா நாங்கள் அதை பெருசா தோண்டையில. ஆனால் அதை அவர் ஏற்றுக்கொண்டவர். அதாவது வந்து மண்ணுகள் ஜாட்டுகள் அள்ளுப்பட்டு ஒரு டிப்பர் மண்ணுன்றது 1,30,000 ரூபாய் வரைக்கும் போகுதாம் யாழ்ப்பாணத்துல. அப்ப அதுல ஒரு 10 டிப்பர் போனால் ஜோதிச்சு பாருங்கோ கிட்டத்தட்ட 13 லட்சம் ரூபா ஹாசு. சோ இந்த 13 லட்சம் ரூபா ஹாசு 10 டிப்பர் ஓடி முடிய அந்த 13 லட்சத்தை சாதாரண ஒரு நபர் உழைக்கிறது கிட்டத்தட்ட 1 வருடம் 2-3 வருடத்துக்கு மேல ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எனக்கு மிச்சம் பிடிக்கிறதுக்கே 3-4 வருடங்களுக்கு மேல போகும். அவை ஒரு மிக கேவலமான வேலையை போன முறை டிசிசி மீட்டிங்ல அப்ரூவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு விடயம். 2வது விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிரஜாசக்தி அதை கடுமையா எதிர்த்துனா அது பிறகு எங்க பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரமார் பொன்னம்பலம் கூட வந்து அதை கடுமையா எதிர்த்து போனவர். இதுல எதிர்க்க வேண்டியவர் வந்து சிறிதரன் நான் அன்றைய வரையில இந்த பிரஜாசக்தி என்றதுக்கு வந்து 382 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டு பிரஜாசக்தியினுடைய உறுப்பினர்களாக என்பிபியினுடைய வாளுகள் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த புத்தகங்கள்ல கத்துறதும் என்னடால் அந்த 3,82,3,82,00,000 ரூபா அல்லது 382 இல்ல 382 மில்லியன் 3,820 லட்சம் அல்லது 3.38% எனக்கு சரியா தெரியல ஞாபகம் இல்ல. 382 லட்சமாக இருக்க சான்ஸ் இல்ல. 3,820 அதாவது வந்து 382 மில்லியன் தான் நான் நினைக்கிறேன். ஞாபகம் இல்ல மில்லியன்ல இருந்ததா லட்சத்துல போட்டாங்களா தெரியாது. 382.2 தான் ஞாபகம் இருக்கிற எனக்கு. அத
நடைமுறைப்படுத்துறதுக்கு பிரஜாசக்தி என்ற ஒரு திட்டத்தை வந்து இன்றைக்கு முதலாவதாவதை கொண்டு வந்து போட்டிருந்தவர் எங்கண்ட அமைச்சர் சந்திரசேகர். அதுல தெளிவா பதிவு செய்ய சொல்லி இருக்கிறேன். நான் அந்த பிரஜாசக்தியை இந்த டிசிசி மீட்டிங்ல நாங்க அனுமதிக்க மாட்டோம். அந்த பிரஜாசக்தியினுடைய விடயங்கள் இதுல நீங்கள் அனுமதிப்பீங்களாக இருந்தால் நாங்கள் இந்த டிசிசி மீட்டில இருந்து வெளிநடப்பு செய்வோம் மட்டும் நானும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். எங்களுக்குள்ள 1000 கருத்துக்கள் இருந்தாலும் மக்களுக்கு நடக்கின்ற அநியாயங்கள் தொடர்பாக பொது கருத்துக்களுக்குள்ள நான் ஒருபோதுமே பாராளுமன்ற எனக்கு அவரோட சண்டை அவருடைய தாயை பற்றி காய்ச்சிட்டாருக்காக நான் என்னுடைய பொது கருத்துக்கள்ல அவருக்கு எதிராக நான் கதைக்க மாட்டேன். நல்லபடியும் இருந்தா நல்லா காய்ப்பேன், எதிர்த்திருந்தா எது காய்ப்பேன். பஸ் நேரத்தை யோசிப்பாங்க, ஒருக்கா கஜேந்திரகுமாருக்கு சப்போர்ட் பண்ற, ஒருக்கா கஜேந்திரகுமாருக்கு எதிர்க்கிறார். அப்படி யாருமே சப்போர்ட் பண்ற எதிர்க்கிறது இல்ல. ஒவ்வொரு தனிப்பட்ட விடயங்கள் வரைகளையும் அவர் தன்னுடைய கருத்தை சொல்லுவார், நான் என்னுடைய கருத்தை சொல்லுவேன், அவ்வளவுதான். அவருக்கும் 27,000 சொச்ச வாக்குகள் தான், 100 வாக்குகள் வித்தியாசத்துல எனக்கு அதே தான். ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரஜாசக்தியை வந்து அனுமதிக்க மாட்டோம் என்கிறத 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறோம் இந்த டிசிசி மீட்டிங்ல. அதாவது இதை பொதுமக்கள் அதை வடிவா விளங்கிக் கொள்ளணும். ஏனென்றால் இந்த பிரஜாசக்திகளால மிகப்பெரிய ஊழல் நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப என்னடா பிரதேச சபை உறுப்பினர்களுடைய சம்பளத்தை பிடுங்கி வச்சிருக்கிறீங்கள் என்ற முறைப்பாடுகளும் இருக்குது. பிரதேச சபை உறுப்பினர்களுடைய 20% சம்பளத்தை நாங்கள் பிரதேச அபிவிருத்திக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி பிடுங்குறாங்களும் குறைபாடுகள் இருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் அதே பிரதேசத்துக்கு வந்து 3,820 லட்சம் அல்லது 382 மில்லியனை வந்து நீங்கள் போட்டிருக்கிறீங்கன்றது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான வேலையா பாக்குறேன். பிரதேச சபை உங்களுக்கு தெரியும், இந்த பிரதேச சபையும் என்னட்டா இல்ல, நான் நடத்துகின்ற இந்த பிரதேச சபையும் இல்ல. உண்மையான ஒரு கெட்ட அரசியல்வாதி என்றா நான் என்ன செய்திருக்கணும்டா, இல்ல பிரஜாசக்தி நடக்கட்டும் என்று விட்டுருக்கணும். விட்டிருந்தா தான் ஏன் உங்களுக்கு கஜேந்திரகுமாருக்கோ சிறிதனுடைய கட்சிகளுக்கோ இருக்கிற பிரதேச சபைகள் வந்து வலுவிழந்து போகும், ஒரு சொட்டு கூட பிரயோசனம் இல்லாம போகும். ஆனால் அப்படி இல்லாம நான் ஜனநாயகமா நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில நான் என்னுடைய கருத்து அந்த நேரத்துல நான் கதைக்கின்ற போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வந்திருக்கவும் இல்லை. அந்த நேரத்துல நான் திட்ட தெளிவாக என்னுடைய கருத்தை சொல்லியிருந்தேன். பதிவு செய்யுங்க, மினிட்ல தெளிவா எழுதுங்க. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அந்த பிரஜாசக்தியை நடத்தக்கூடாது என்கின்ற விடயத்தை தெளிவாக பதிவு செய்கிறார் சொல்லுங்கள் என்கின்ற விடயத்தை நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். பாப்போம் எங்களுடைய கௌரவ இல்ல மதிப்புக்குரிய அரசாங்க அதிபர் என்ன அது தொடர்பாக இப்படி மினிட்ஸ்ல எழுதுகிறார் என்று. அதே நேரத்தில் நான் மட்டுமல்ல கஜேந்திரகுமார் அவர்களும் தெளிவாக தான் போறதுக்கு முன்னும் அதை தாங்கள் எதிர்ப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆகவே அவருடைய கட்சி நிலைப்பாடும் என்னுடைய மக்கள் இயக்க முன்னணியினுடைய கட்சி நிலைப்பாடும் தெளிவாக இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அதிலே கன நேரம் அடிபாடு போனது. 2வது 3வது வந்து கிளிநொச்சி மக்களுடைய காணி பிரச்சனை தொடர்பாக, கிளிநொச்சியில உண்மையாகவே எத்தனை ஆயிரம் மக்கள் காணி இல்லாமல் இருக்கிறார்கள். காணி பிரச்சனை தொடர்பாக மிகப்பெரிய பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. அதிலே நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும், அதில் தரவுகள் இருந்தது, ஆனால் இப்போ சரியாக ஞாபகம் இல்லை. 10,300 10,500 சொச்ச ஏக்கர் காணிகள் வன இலாகா அடையாளப்படுத்தி இருக்கிறது. தங்களுக்கு தேவையான காணிகள் என்று சொல்லி அடையாளப்படுத்தி இருக்கிறது. அதை கெசட் பண்ண போறார்கள். வன இலாகாக்கு சம்பந்தமான காணிகள் என்று சொல்லி. ஆகவே அதுல பிரதேச செயலாளர்கள் கிட்டத்தட்ட 1000க்கு சொச்சமான 800-1000க்கு சொச்சமான விடயங்களை தான் இந்த பிரதேச செயலர்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இருக்கணும், வனையிலாக கொடுக்காம நாங்கள் விட போறோம் என்று. அதே நேரத்துல அந்த ஒரு பெண் அதிகாரி ஒருவர், அவர் 2025ஆம் ஆண்டு ஜனவரியில இருந்தால் அதுக்குரிய பதவிக்கு வந்திருக்கிறார். அதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அவர் வந்து சொன்ன விடயம் என்னடா, தாங்கள் 20,000க்கு மேற்பட்ட ஏக்கர் வந்து விடுவிக்கிறோம்டா. அது எதண்டா, ஏற்கனவே 1980-70களில் விடுவிக்கப்பட்டு மக்கள் இப்ப பில்டிங் கட்டி அது பரம்பரையா இருக்கிற காணிகள் இப்போ மேலாக இருக்கிறது. அதை கசட் பண்ணுகிறார்கள், அவ்வளவுதான். அதுல ஒரு விடயத்தை தெளிவாக நான் சொல்லியிருந்தேன். நான் என்னண்டா, எங்க பாராளுமன்ற உறுப்பினர் 2 பேரும் அதை ஏற்றுக்கொண்டவை என்னென்றால், இந்த சகல பாராளுமன்ற உறுப்பினர்களும் 3 பேர் இருந்தவ. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன், நான் அமைச்சர், அதை விட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எல்லாரும் இருந்தாங்க. இளங்குமரனும் வரையில, அதே நேரத்தில் அவரும் வரையில, சிறியரனும் வரையில, ஜிஎஸ்க்கு அடிச்சாலும் வரையில, ஜிஎஸ் அடிவாடினாலும் திருப்பி அடிச்சாலும் வரையில. சோ தெளிவாக நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தாங்க. அதுல 10,000 ஏக்கரையும் விடுவிக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி டிசிசியில நாங்கள் அப்ரூவலை தாரோம். டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிவ் கமிட்டியில அதுக்குரிய அப்ரூவலை தருகிறோம் என்று தெளிவாக நாங்கள் அதுல சொல்லியிருந்தாங்க. ஆகவே அதுல 10,000 ஏக்கரையும் இந்த 28ஆம் தேதிக்கு முன்னம் விடுவிக்கிறதுக்குரிய கெசட்டை, அதுக்குரிய டிசிசி தீர்மானத்தை வந்து கௌரவ பாராளுமன்ற அமைச்சர்
சந்திரசேகர் விடுவிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது உண்டு. அடுத்தது வந்து இந்த கடல் அட்டை பண்ணைகள் தொடர்பான பிரச்சனை வந்தது. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கடல் அட்டை வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஏக்கர் தான் கொடுக்கலாம்னா, யாழ்ப்பாணத்துல ஏதோ 200 பேரோ 100 பேர் தான் யாழ்ப்பாணத்தை சுத்தி வரை இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் கடல் நீரேரி அதாவது வந்து குடாநாடு. நாங்கள் சுத்தி வர கிட்டத்தட்ட 4 பக்கமுமே, ஒரு பக்கத்தை தவிர 4 பக்கமுமே நாங்கள் பூனேரிகள் அளவாத்தால் கூட கடலால் சூழப்பட்ட பிரதேசம். ஆனால் பாத்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தை விட கிளிநொச்சி மாவட்டத்துல வந்து இந்த கடலட்ட பண்ணையாளர்கள் கூட எக்கச்சக்கமான ஏக்கர் பாவிக்கிறார்கள். அதுல கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட 500 பேர்ல 10 பேருக்கு தான் சட்ட ரீதியான அதிகாரம் இருக்கிறது. அதுல எங்களுடைய அமைச்சருடைய நெக்டா அமைப்பை சேர்ந்தவர் வந்து கேட்டிருக்காரு என்னன்னு சொன்னால், அதுக்குரிய சேர்மன் நான் நினைக்கிறேன் அல்லது கூடிய ஆபீசர் வந்து கேட்கிறார் என்றால் சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து அனுமதியை தர சொல்லி. அப்ப நான் சொன்னேன், ஒருவருக்கு சட்ட நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இன்னொருவருக்கு சட்ட நடவடிக்கை எடுக்காம விடையலாது. அவே பாரபட்சம் இல்லாம சிறிய கேம்பா பெரிய கேம்பா, சிறிய பண்ணையா பெரிய பண்ணையா, சகல பேருக்கும் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேணும் என்பது தொடர்பாக தெளிவாக பாராளுமன்றத்துல இந்த டிசிசி மீட்டிங்ல வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சகல பேருக்கும் ஒரே அடிப்படையில நடவடிக்கை எடுக்கணும். சிறிய பண்ணையாளர் பெரிய பண்ணையாளர் கந்து வட்டிக்கு செய்கிறவர்கள் என்ற அடிப்படை இல்லாம சகலருக்கும் எந்த பாரபட்சமும் இல்லாம செய்ய வேணும் என்கின்ற அடிப்படையில வந்து நான் கருத்தை தெரிவிச்சினான். அதை சகல பேரும் ஏற்றுக்கொண்டவர்கள் அதுக்குரிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை விட முக்கியமாக மண் பிரச்சனை பார்த்துட்டோம், காணி பிரச்சனை பார்த்துட்டோம். அது பிறகு போலீசாரோட தர்க்க ரீதியில போலீசாரோட அனுமதியோட தான் இந்த மண் கடத்தல் நடக்கிறது என்பது தொடர்பாக வேளமாயுதனால வந்து முன்வைக்கப்பட்டது. அதாவது வந்து வேளமாயுதனால வந்து தெளிவாக அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. போலீஸ் அதிகாரி அவர்கள் எழும்பி அந்த குற்றச்சாட்டை மறுத்து அவர் தினம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இல்ல, ஒரு சில இடங்கள் அப்படி நடந்தாலும் முழு போலீஸ்காரர் நோக்கி கை நீட்ட வேணாம் என்று நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதுல எப்படி இருக்குன்னு சொன்னால், போலீசார் உடந்தை என்றதை விட்டுவிட்டு நாங்கள் தனிப்பட்ட ரீதியில ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும். நேற்று தினம் நானே ஒரு வீடியோ போட்டுப்பேன். ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நானே போய் நின்று அந்த லொரிய அந்த டிப்பரை மறைச்சு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நானே முயற்சிக்கல, நானே அதை விரும்பல. சோ அந்த அடிப்படையில மற்றவர்கள் அந்த அடிப்படையில என்னென்று அதை செய்வார்கள் என்கிறது கேள்விக்குறி. ஆனால் ஏஎஸ்பிக்கும் எஸ்பிக்கும் எஸ்எஸ்பிக்கும் வந்து அது தொடர்பாக அறிவிக்கப்படுதாம். ஆனால் அவர்கள் நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொன்னதுக்கு வந்து சொல்லியிருக்கிறார் போலீசார் தங்களுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கங்களுக்கு அறிவிக்கப்பட்டு தனிப்பட்ட ஆட்களுக்கு வந்து அதை செய்ய சொல்லி இருக்கிறார்கள். சோ அந்த விடயம் கதைக்கப்பட்டது. மிக முக்கியமான விடயம் என்னென்றால், இந்த கிளிநொச்சி பிரதேசத்துல இருக்கின்ற கிளிநொச்சி வைத்தியசாலையில இருக்கின்ற இந்த உபகரணங்கள் வந்து பழுதாகிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த கண் வைத்தியம் தொடர்பாக அண்மையில பாராளுமன்றத்துல டிசிசி மீட்டிங்ல தொடர்பாக கதைக்கப்பட்டது. இந்த கண் வைத்தியம் தொடர்பான சரிதானே, அதாவது வந்து அதுக்குரிய உபகரணங்கள் வந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில இல்லாத உபகரணங்கள் கூட கிளிநொச்சி வைத்தியசாலையில இருக்கின்ற சந்தர்ப்பங்கள்ல யாழ்ப்பாணத்தில இருந்து வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி அவர்கள் ஒரு ப்ரொபோசல் ஒன்றை தந்தவர் என்றால், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வைத்தியர்கள் வந்து கிளிநொச்சிக்கு வந்து அங்க இருக்கிற உபகரணங்களை பாவிச்சு அங்க இருக்கிற மக்களுக்கு அந்த சேவைகளை செய்யக்கூடிய அடிப்படையில அதில் அனுமதி எடுத்து தர சொல்லி, ஆகவே நான் அந்த துறைசார் மேற்பார்வை குழுவுல அந்த கோரிக்கையை நான் முன்வச்சினான். அதுக்கு அவர்கள் சொன்னிருந்தவர்கள் அது மாகாணத்துக்குரிய வைத்தியசாலை என்றபடியா அந்த டிசிசியில அப்ரூவல் எடுக்க வேணும் என்று. ஆகவே அந்த டிசிசியில நாங்கள் அப்ரூவல் எடுத்திருக்கின்ற சந்தர்ப்பத்துல டிசிசியில இன்றைய தினம் நான் கதைக்கப்பட்ட போது ஆளுநர் தான் இப்போது மாகாணத்துக்கு பொறுப்பா இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில ஆளுநர் அந்த அனுமதியை தான் முறையான விதத்துல கடிதம் மூலம் வருகின்ற சந்தர்ப்பத்துல தான் அதை தருவேன் சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்போது நான் நினைக்கிறேன் வடக்கு மாநிலத்தின் சுகாதார அமைச்சராக இருக்கிற பவானந்த ராஜாவுக்கு இந்த போல் பாஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அவரை தானே இப்ப ஒரு நிழல் அமைச்சராக விட்டிருக்கிறார்கள். எனக்கு அது நிழல் அமைச்சராக விட்டது தொடர்பாக மாற்று கருத்து என்னென்றால், அதை எங்களுக்கு தெரிவிச்சிருக்கணும். அது எங்களுடைய இதுகளையும் கேட்டுக்கொண்டு எங்களையும் வந்து அதுக்குரிய என்னென்றால் இப்ப மத்திய அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மொத்த வாக்குண்ட 17-18 வீதம் கேந்திரமார் பண்ண நான் கூட அதை கணக்கெடுத்து முதல் சொல்லி இருக்கிறேன். மொத்த வாக்குண்ட 17-18 வீதத்தை தான் என்பிபி அரசாங்கத்துக்கு நாடாளுமன்ற தேர்தல்ல பாராளுமன்ற தேர்தல்ல தமிழ் மக்கள் கொடுத்திருந்தவை. 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தாலும் மொத்தத்தின் 17 வீதம். அப்படி பாக்கிக்கல எங்களுக்கு எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் மொத்தம்
21 பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல ஆக அவர்கள் 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை தான் என்பிபி அரசாங்கம் வச்சிருக்கிறது. நாங்கள் 19 பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல நாங்கள் 11 பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்களும் அதாவது வந்து அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்கட்சியில் இருக்கிறார்கள் 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை தான் அவர்களும் வச்சிருக்கிறார்கள். ஆகவே நான் தெளிவாக அவர்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறேன். அந்த விடயங்கள் எங்களோட டிஸ்கஸ் பண்ணப்பட்டு அந்த விடயங்களை வந்து எப்படி நடைமுறைப்படுத்தினீங்க என்ற தொடர்பாக எங்களுக்கு கதைக்கப்பட்டிருக்கும். இப்ப வைத்தியர் பவானந்த ராஜாவோ வைத்தியர் ரஜீவனோ வைத்தியர்ல அதிபர் ரஜீவனோ அல்லது வந்து இளங்குமரன் தம்பியோ வந்து போய் பாராளுமன்ற உறுப்பினரோ போய் தனித்தனியாக கூட்டங்களை நடத்துறது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசாங்க உத்தியோகர்களை அழைத்து ஒரு கூட்டம் ஒன்றை நடத்துறது, பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சு கொண்டு கூட்டம் ஒன்றை நடத்துறது, மற்ற ஜெகதீஸ்வரன் போன்றவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய ஜெகதீஸ்வரன் போன்றவர்கள் எல்லாம் போய் டிசி இது என்ன சாமான் இதுக்குள்ள போய் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிற சிடிபி அதாவது வந்து சேர்மனை கொண்டே சின்ன கதிரையில் இறுதி போட்டு இவர்கள் பெரிய கதிரையில இருந்து கதைக்கின்ற விடயங்கள் தொடர்பாக எல்லாம் டிசி நான் தெளிவாக வீடியோடைய ஆதாரங்களை போட்டுக்கிறேன். நாவே அந்த மாதிரியான விடயங்களை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற விடயங்களையும் நாங்கள் அதுல கதைச்சிருக்கிறோம். சோ அது தொடர்பாக இன்னொரு மீட்டிங் வைக்க போறார்களாம். அந்த மீட்டிங்ல வந்து அது தொடர்பாக கருத்தை தெரிவிக்க சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே அந்த கருத்தையும் நாங்கள் ஆறுதலாக தெரிவிப்போம். அதையும் நாங்கள் தெரிவிக்கிற வேலைகளையும் அடுத்தடுத்த மீட்டிங்கள் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுல நாங்கள் தெரிவிப்போம். சோ இந்த இப்படியான விடயங்கள் முக்கியமான விடயங்கள் இந்த டிசிசி மீட்டிங்ல கதைக்கப்பட்டது. அதை விட வந்து இந்த டிசிசி மீட்ல சுகாதாரம் கல்வி அபிவிருத்தி தொடர்பாக எந்த ஒரு முறைப்பாடுகளும் கதைக்கவும் இல்லை, எந்த ஒரு விடயங்களும் வந்து நடைமுறைப்படுத்தவும் இல்லை சுகாதாரம் கல்வி தொடர்பாக. ஆகவே நான் அது ஒரு பெரிய குறைபாடா பாக்குறேன் என்றால் ஒரு கிளிநொச்சி மாவட்டம் போன்ற இடங்கள்ல கல்வி பின்தங்கிய நிலையில இருக்குது. ஆகவே தனியே ஒரு சில விடயங்களை மணல் கோல்ல அதே நேரத்துல வந்து சில விடயங்களை மாத்திரம் கதைக்காமல் சுகாதாரம் கல்வி தொடர்பாக கிளிநொச்சி ஆதார வைத்தியசாலையில என்ன கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில என்ன நடக்குது, முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில அது மாதிரி ஆதார வைத்தியசாலைகள்ல என்ன நடக்கிறது, போக்குவரத்து என்ன நடக்கிறது என்பது தொடர்பான விடயங்கள் தொடர்பாகவும் எங்களுக்கு அது தொடர்பாக தெரிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். அது தொடர்பாக எங்களுக்கு எந்த விடயங்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கையில ஆகவே நாங்கள் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் என்றால் இப்படியான விடயங்களை வந்து வெளிப்படை இல்லாமல் அரசாங்கம் செய்யறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையா தான் இருக்கிறது. இந்த டிசி மீட்டிங்ல வந்து எனக்கு அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ண முடியாம போனதுக்குரிய காரணம் என்னென்றால் செய்கிறது முழுக்க வந்து சரியா மிகப்பெரியான ஒரு பிழையான விடயங்கள், இந்த பிரஜாசக்தி போன்ற விடயங்கள் மற்றும் இந்த மண் அகழ்வு தொடர்பாக எடுக்காத நடவடிக்கைகள் தொடர்பானது இப்படியான வேலைகளை வந்து அரசாங்கம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்துல என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கல தொடர்ந்தும் நாங்கள் அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி இப்ப சில விடயங்கள் இப்ப உங்களுக்கே தெரியும் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பென்ஷன் வேண்டாம் என்று எனக்கு வைத்திய பென்ஷனும் இல்ல, வைத்தியத்துறையில் இருக்கிற பென்ஷனும் இல்ல, எனக்கு பென்ஷன் வேண்டாம் என்னுடைய தொழில நான் பார்ப்பேன் நான் கடைசி சாகிற நேரங்கள்ல சனங்காசு கூட அதை சாப்பிடுறதுக்கு. ஆகவே என்னுடைய வேலையை நான் பார்ப்பேன். எனக்கு பென்ஷன் வேணாம் என்று எதிர்கட்சியில இருந்து அரசாங்கத்தோட சேர்ந்து பென்ஷன் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பென்ஷன் தேவையில்லை. நான் முதலாக பாராளுமன்றத்தை போனது இதுதான் முதலாம் இடம். அவை எனக்கு பென்ஷன் தேவையில்லை என்று சொல்லி நான் அதுல திட்ட தெளிவாக வாக்கு போட்டிருக்கேன். அது ஆனால் அதுல பவானந்தராயா வைத்தியர் வந்து எதிராக பென்ஷன் தேவை என்றுதான் வாக்கு போட்டிருந்தவர். அவருக்கு விளங்கப்படுத்தி உங்களுக்கு பென்ஷன் தேவையில்லை என்று சொல்லி மாறி அமர்த்திட்டேன் என்று சொல்லி அதுக்கு அதான் நான் சில பாராளுமன்றத்தில் பேசிக்கிறேன். ஐயா மாறி அமர்த்தி போட்டாரு. எனக்கு அவரோட எந்த கோபமும் இல்லை. ஆனால் சில விடயங்களை நாங்கள் பார்க்கிறேன் என்றால் நல்ல விடயங்களை நாங்கள் ஆதரிக்க வழி கிடையாது. அரசாங்கத்தினுடைய கீழ்த்தரமான சில வேலைகள் இந்த பிரஜாசக்தி போன்ற வேலை இப்ப நான் அதை ஒன்றை ஏற்றுக்கொள்றேன் என்றால் இந்த பிரஜாசக்தி போன்ற விடயங்கள் வந்து பிரேசபைகள்ல செய்யவும் இல்லாது. இப்ப வேளமாயுதன் போன்ற பெட்ட கல்லணுகள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எந்த அடிப்படையில இருந்து இந்த பிரேசபையை நிர்வகிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. முழு பெட்ட கல்லணு இப்ப உங்களுக்கே தெரியும் ஸ்கிரீன்ஷாட்டுகளோட எல்லாம் வந்து இரவு வந்து நான் இரவு கதை திறந்து விட்டு படு நான் இரவு வருவேன் என்று சொல்லி யாரோ ஒருவருடைய மனைவிக்கு அனுப்பின ஸ்கிரீன்ஷாட்டுகள், ஏதோ ஒரு கடிதம் கேட்டதுக்காக தன்னை கட்டிப்பிடிச்சா தான் கடிதம் தருவேன் எல்லாம் சொன்ன இந்த காவாளிகள், இந்த அசிங்கப்பட்டவர்களுடைய வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டும் மனசை திடப்படுத்தி கொண்டும் நான் இந்த அரசியல நிக்கிறேன்னா யோசிச்சு கொள்ளுங்க. நான் எந்த அளவுக்கு வந்து என்னுடைய மனத்துல ஒரு திடமான முடிவோடு இருக்கிறேன். இந்த அரசியலை நான் ஒரு வழி பாக்குறேன். ஆனால் என்ன சரியான கவலை என்றால் இந்த மாதிரியான பெட்ட கல்லணுகள் வேளமாயுதன் போன்ற பொம்பளை கல்லணுகளை பிரேசபை தவிசால்றா நீங்களே கிளிநொச்சி மக்களே தேர்வெடுத்து விட்டா சந்தோஷம், எங்களுக்கு சந்தோஷம். கிளிநொச்சி இப்படியே தான் இருக்கும். எங்களால முடிஞ்சதுல வந்து இந்த டிசிசி மீட்டிங் எல்லாம் கதைப்போம். அதை விட கிளிநொச்சிக்கு எங்களால
வேற என்னம்மா செய்யலும், என்னையா செய்யலும்? நீங்களே உங்களுடைய கிளிநொச்சி மக்கள் இந்த வீடியோ பார்க்க போறதும் இல்ல, யாருமே சம்பந்தமா சிந்திக்க போறதும் இல்ல. உங்களுடைய எதிர்காலத்துக்கு சூனியத்தை நீங்களே வச்சு கொள்றீங்க. ஸ்ரீதரன், வேளமாயிரம் போன்றாக்களை அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தலையாவது நீங்க வீட்டை அனுப்பலைன்னா கிளிநொச்சி சாகும் பிறகும் இப்படியேதான் இருக்கும். எங்களால முடிஞ்சதை செய்யறோம். ஒரு போராட்ட வீரனை, ஒரு போராட்டத்துக்கு உயிர் கொடுத்தவனை கேவலமா கதைச்சா பிறகு கூட நான் இன்றைக்கு இந்த அரசியல சிரிச்சு கொண்டுதான் பயணிக்கிறேன். பயங்கர கோபம் வந்தது. அரைவன் மாதிரி இருந்த அரஞ்ச நிலத்துல வெளுத்தவன் மாதிரியான கோபம் வந்து அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டேன் என்றால் வேற ஒண்ணு செய்யலாது. அம்மா அடிக்கடி சொல்லுவா, பொறுமையாரு, பண்டிகரோட சேர்ந்து உருண்டா சேர்த்துக்கலாம் போக வேண்டி வருமெண்டு. இதுல என்னதுக்கு இந்த பிரச்சனை வந்தான்னு சொன்னால், அவருடைய கரைச்சி பிரதேசபைக்கு உட்பட்ட பிரதேசத்துல 11 ஏக்கர் காணிங்க ஒரு தனி நபர் வந்து காசை செலவழிச்சு ஏதோ ஒரு ஆள்கிட்ட 10 லட்சம் படி 17 கோடி என்றால் 1700 லட்சம் 17 கோடி காசை அதுல முதலிட்டு 3 மாடி கட்டிடம் இதெல்லாம் செய்து ஒரு ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் வருமானம் தரக்கூடிய மாதிரி பெரிய மாபெரும் ஒரு ராக்கெட் சொல்லுவார்கள். ராக்கெட் உண்டு டிவிஷனல் ஹாஸ்பிட்டல் கொடியா, ஓகே, ராக்கெட் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த விடயத்தை வந்து நாங்கள் இவர் வந்துதான் முன்வைக்கிறார். ஏனென்றால் இவருக்குரிய கட் போகலாங்க, அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. சோ வேளமாயுதம் வந்துதான் அதை முன்வைக்கிறார். அப்ப அவர்கிட்ட என்ன, உங்களுக்கு ஒரு வருஷம் தெரிஞ்சா பெரிய சபை வாயை மூடிக்கொண்டா இருந்து நீங்க பெரிய சபை வந்து இப்ப 1 வருஷமா அது வாயை மூடிக்கொண்டா இருந்த நீங்க இருந்தாலும் குடந்தை என்று கேட்டதுக்கு தான் இந்த மிகப்பெரிய சண்டை வந்திருக்காது. இந்த மாதிரியான பெட்ட கல்யாணங்களுக்கு எனக்கு அதுல பதில் சொல்லலாலும் எனக்கு இதுல பதில் சொல்லலாம். இவ்வளவுதான் கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்ல நான் இந்த விடயம் சமரைஸ் பண்ணி சொல்லி இருக்கிறேன். இதுல நாங்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்றதுக்கு ஒன்றுமே இருக்கல. நன்றி, வணக்கம், டாக்டர் அர்ச்சுனா.